வெல்கம் கைஸ். டுடே நம்ம ட்ரேட் பிளான் பார்க்க போகிறோம். 4th வீக் நவம்பர், அதாவது லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த் நவம்பரில் ஜிபிபி யூஎஸ்டியோட ட்ரேட் பிளான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த்னு வரும்போது நம்மளுக்கு ஹை இம்பாக்ட் நியூஸஸ் எதுவுமே இருக்காது. நம்மளோட ஃபர்ஸ்ட் வீக்கான என்எஃப்பி, செகண்ட் வீக் சிபிஐ பிபிஐ, தென் தேர்ட் வீக் எஃப்ஓஎம்சி 8 times per year தான் வரும். ஸோ இதெல்லாமே முடிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. 4th வீக்குன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு நார்மல் ஒரு நியூஸஸ் தான் இருக்கும். மேனுஃபேக்சரிங், ரீட்டெயில்ஸ் அந்த மாதிரி வேறு எதுவும் பெருசாக இருக்காது. தென் நம்ம 1 day 4 hour 1 hour 15 5 minute இந்த மாதிரி தான் என்ட்ரியோட டைம் ஃப்ரேம்ஸை பொறுமையாக பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு போக போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிபிபி யூஎஸ்டி ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ராடே ட்ரேட் அந்த மாதிரி எடுத்துருக்கோம். ஆனால் 4th வீக் ஆஃப் த நவம்பரில் உங்களுக்கே தெரியும், நமக்கு மெயினாக யூரோ யூஎஸ்டி தான் நல்லா இருந்தது. ஜிபிபி யூஎஸ்டி அந்தளவு ட்ரேட்ஸ் கிடைக்கல. செல் சைடில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த மார்க்கெட் செல்லில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, லெட்ஸ் சீ. நம்ம வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி உள்ள போயிட்டு எக்கனாமிக் கேலண்டரை ஒரு வாட்டி பார்த்துருவோம். 25th மண்டே எந்த நியூஸும் கிடையாது. 26, 27, 28 ஓகே, ஓரளவுக்கு ட்ரேடபிள் டே. பட் 28th அப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி பேங்க் ஹாலிடே பிகாஸ் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பெருசாக கொண்டாடப்படக்கூடிய ஹாலிடே. 25th தேங்க்ஸ் கிவிங்னா அதுக்கு அடுத்தது வந்து சைபர் இல்லை, பிளாக் ஃப்ரைடே மறுநாள். அடுத்தது சைபர் மண்டே. இது தொடர்ந்து வரும். ஓகேங்களா? ஒரு லாங் வீக்கெண்டு. தேர்ஸ்டே லீவு, பட் ஃப்ரைடே யாரும் வரமாட்டாங்க பிளாக் ஃப்ரைடேன்னும் போது. அவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருக்கோம் இன்டர்நேஷனல் லெவலில். தென் சாட்டர்டே சண்டே எப்பவும் போல லீவு, மண்டே வந்து சைபர் மண்டே. ஸோ ஒரு லாங் வீக்கெண்ட் இருக்கிறதுனால நம்ம இங்கே பார்க்கக்கூடிய ட்ரேட்ஸே மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே மட்டும்தான். தேர்ஸ்டே, ஃப்ரைடே ட்ரேட்ஸ் கிடையாது. வேஸ்ட்டு தான் நீங்கள் ட்ரேட் பார்க்குறோம். ஓகேங்களா? மெயினாக சொல்ல போனால் யூரோ யூஎஸ்டி தான் நல்லா இருந்தது லாஸ்ட் வீக் ஆஃப் த நவம்பரில். ஜிபிபி யூஎஸ்டி அந்த அளவு பெரிய மொமெண்டம் கிடையாது. இருந்தாலும் என்ன அங்கே இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பார்த்துப்போம். ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸு எப்பவும் போல பெருசாக பேசப்படும். எஃப்ஓஎம்சி மீட்டிங் மினிட்ஸ் வந்து இது டேட்டாலாம் கிடையாது, ஜஸ்ட் அது ஒரு மீட்டிங், அவ்வளோதான். அதுவும் 12:30 AM அவுட் ஆஃப் த கில் ஜோன் இன் இந்தியன் டைம். அது நோ ப்ராப்ளம். ஓகே, ஜஸ்ட் நம்ம 1 day டைம் ஃப்ரேம் வந்துட்டோம். இங்கே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஆர்டர் ஃபுல்லாக நம்ம எப்படி பிடிச்சிட்டு வந்தோன்னு. ஓகே, அதெல்லாம் விட்டுடலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அங்கே மேலேருந்து கீழே வேர்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லோ, இந்த லோ, இந்த லோ, இது எல்லாமே வந்து ட்ரா ஆன் லிக்விடிட்டிஸு. மார்க்கெட் இது வரைக்கும் ஃபுல்லாக எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த லோ தான் எடுக்கணும். பட் அதுக்கு முன்னாடி என்னன்னா, ஃபுல்லாக மார்க்கெட் விழும்போது ஃபர்ஸ்டே வந்து ரீட்ரேஸ்மெண்ட்லாம் பண்ணல. ஜஸ்ட் வந்து மார்க்கெட் ஒரு பிரேக்கர்ல இருந்தா கீழே விழுந்தது, ரீட்ரேஸ்மெண்ட்லாம் பண்ணாமல். ஓகேங்களா? அதுக்கு அட்லீஸ்ட் இந்த ஒரு புல் பேக் ஆகுது. இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு டீலிங் ரேஞ்ச் எடுக்கணும். அதான் டீலிங் ரேஞ்ச்னா I2 low. ஓகேங்களா? ஆக்சுவலாக அங்கே முடிஞ்ச மார்க்கெட் நம்மளுது இது தேவையில்லை. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கெட் இங்கே எப்படி இருந்திருக்கும் அதை பாருங்க. நம்ம இங்கே தான் டேவே பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு மார்க்கெட் இப்படி தான் இருக்கும் ஃப்ரைடே முடிஞ்சிட்டு போகுது. ஓகே, இப்போ நம்மளோட பயாஸ் மேக்ஸிமம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம ஃபுல்லாக லிக்விடிட்டிஸ் எடுத்துகிட்டு வரோம். இன்னும் இந்த லிக்விடிட்டி இருக்குது, இந்த லிக்விடிட்டிலாம் இருக்குது, அதெல்லாம் வேறு. ஓகேங்களா? நம்மளுக்கு மெயினாக இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியது மார்க்கெட் ஃபுல்லாக கன்சிக்யூட்டிவாக 3 கேண்டில்ஸ் செல்லில் முடிஞ்சிருக்கு. நமக்கு இங்கே ஒரு எஃபிஜி இருக்குது. ஆனால் இந்த எஃபிஜி வந்து ப்ரீமியம்லாம் கிடையாது, டிஸ்கவுண்ட் இருக்கக்கூடிய எஃபிஜி தான் அது. இந்த ஆர்டர் ஃப்ளோ பேசிஸில் நம்ம அதை ஓகேன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுவோம். இந்த ஓபியும் நம்ம வந்து எடுத்துப்போம். சப்போஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு மார்க்கெட் ஃபெயிலியர் ஆனால் எங்கே போவோம்னா இந்த எஃபிஜிக்கு போகும். ஓகேங்களா? அங்கேருந்து செல் ஆகுமான்றது நம்மளோட செகண்டரி விஷன். ஃபர்ஸ்ட் நமக்கு இங்கேருந்து செல் பார்க்கணும். இங்கே செல் ஆகணும்னா ஒரு 4 hour 1 hour டைம் ஃப்ரேம்லையோ நமக்கு நிச்சயமாக ஒரு பிரேக்கர் கிடைச்சி யூனிகார்ன் மாடல் எதனா கிடைச்சி அங்கேருந்து டேப் பண்ணிட்டு நம்ம இந்த எஃபிஜி வரையும் டார்கெட் பண்ணலாம் தாராளமாக. ஏன்னா அது ப்ரீமியம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எய்மே அதுதான். ஒன்று நம்ம இங்கே செல் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா இதை உடச்சிட்டு மேலே போயிட்டு இந்த இடம் வரைக்கும் நம்ம பை பண்ணுவோம். இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு டே டைம் ஃப்ரேம்ன்றது ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்தோம்னா அதில் ஒரு கவுண்டர் என்ட்ரி வந்து பை பார்த்துட்டு இருப்போம். ஓகே, ஏன்னா நம்ம டாலர் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் புல்லிஷாக தான் இருக்குது. அதனால இவனுக்கு வந்து பேரிஷாக தான் போனோம். பட் ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, ஏன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா 30 year பாண்டு, 10 year 5 year பாண்ட்லாம் இருக்கும். இந்த பாண்ட் மார்க்கெட்டோ டாலர் DXY ஒன்று, ரெண்டுமே மேலே போனால் ரெண்டுமே கீழே வந்தால் கீழே வரும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து ட்ரெஷரி பாண்ட்ஸ், அதாவது டி பாண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதுவும் நம்மளோட அசட் கிளாஸஸ் மீன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற கரன்சி, கமோடிட்டி இதெல்லாம் ஒன்று. ஓகே, ஸோ DXY பாண்டு அது எல்லாமே மேலே போனால் இங்கே இருக்கக்கூடிய கரன்சிஸ் எல்லாம் கீழே வரும். ஓகே, ஸோ அப்படிதான் பார்ப்பாங்க. ஆர்டர் வைஸாக பார்க்கும்போது பாண்ட் மார்க்கெட் ஃபர்ஸ்ட்டு பார்ப்பாங்க, 30 year 10 year பாண்டை பார்ப்பாங்க. அதை அனலைசஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து நம்மளுடைய DXY பார்ப்பாங்க, DXYயும் பார்ப்பாங்க, டி பாண்ட் பார்ப்பாங்க. பட் DXY ஃபர்ஸ்ட் பார்த்துப்பாங்க, அதுக்கப்புறம் டி பாண்ட்ஸ் பார்ப்பாங்க. ஸோ இதை பார்த்து முடிச்சிட்ட பிறகு தான் நம்ம கரன்சி ட்ரேட் பண்ண போகிறோமா, அடுத்தது கம்யூனிட்டி ட்ரேட் பண்ண போகிறோமா, இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ண போகிறோமா, கிரிப்டோ ட்ரேட் பண்ணுமான்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணலாம், எந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரதுன்னு. அதை நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம கவரேஜாகவும் வாரம் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே,
இப்போ நம்மளுக்கு இதை கட் பண்ணுறோம், ப்ரீமியம் நமக்கு கிடையாது, ஜஸ்ட் ஒன் டேல மட்டும் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கட் ஆகும். நமக்கு தேவை ஒன்று இந்த இடத்துல இருந்து இப்படி செல் ஆகணும், இல்லைனா இதை உடச்சிட்டு இந்த 0.5 போகணும். ஸோ நம்மளோட லெவல்ஸ் எங்கே இருக்குது அதை வரையும் பார்த்துக்கோங்க. இது நம்மளோட என்ட்ரி லெவல். அந்த எஃப்இஜி லெவல் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி வச்சுப்போம். தென் அதை உடச்சிட்டு போகிறதுக்கு இந்த ஐயை தாண்டணும். ஓகே, டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். இது எல்லாமே வந்து கலர்ஸ் வந்து ஒரு எல்லோ இருக்கட்டும். ஓகே, 4 hour டைம் ஃப்ரேம். இதுதான் நம்ம ஃப்ரைடே முடிஞ்ச மார்க்கெட். ஓகே, ஃப்ரைடே தான் வந்து மார்க்கெட் ரொம்ப அவசியமாக ஃபுல்லாக உடச்சிட்டு வந்து கீழே விழுந்தது. நல்ல டே ஃப்ரைடே, நம்ம நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். தென் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. நம்மளுக்கு தேவையே 11:30 கேண்டில் 1 hour முடிஞ்ச பிறகு தான் உள்ளே வரணும். ஏன்னா 12:30 தான் நம்மளுக்கு கில் ஜோனே நவம்பர் டு மார்ச்சில். ஸோ இப்போதைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த ஐ பாருங்களேன், இந்த ஐ தான் வந்து உங்களுக்கு டீலிங் ரேஞ்ச். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணிட்டு வந்துச்சு. ஸோ அங்கே வந்து ஒரு ஃபிப்பை போடுவோம். ஃபிப்பை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஒரு ப்ரீமியம் எஃப்இஜி ப்ளஸ் ஓபி இருக்குது. இதை விட்டு மார்க்கெட் காலி ஆச்சுன்னா இந்த ஒரு இன்வெர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, ஓபி இருக்குது, இங்கே நம்ம எடுக்கலாம். அவ்வளோதான், அந்த ரெண்டு தான் நம்மளோட வழி செல்லுக்கு. ஸோ இதை உடச்சிட்டு போச்சுன்னா நம்மளுக்கு இது வந்து பிரேக்கராக ஆக்ட் ஆகிடும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இங்கே 11:30 நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் போயிட்டு டிடிஓ மார்க் பண்ணிடலாம். ஏன்னா PO3ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் நம்ம டிடிஓன்றது ஒரு டைம் ஃபேக்டர், நமக்கு ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும் பிடிஆர்எஸை கண்டுபிடிக்கிறதுக்காக. 11:30 ஓப்பன் கேண்டில், ஸோ சாரி பை கேண்டில் வந்து ஓப்பன் ப்ரைஸில் தான் மார்க் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் ஆஸ் க்ரீன் கலர். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இதை இங்கே மார்க் பண்ணியாச்சு. நம்ம ஆல்ரெடி 4 hourல பார்த்த மாதிரி அந்த எஃப்இஜி மார்க் பண்ணிவிடும். ஓகே, எஃப்இஜி வந்து நம்மளுக்கு 7:30 கேண்டிலே டேப் ஆயிடுச்சு. தென் 15 minute உள்ள போயிடலாம். ஏன்னா நம்ம இப்போ டேவோட ஐஆர்எல்லும் டேப் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இந்த லைன் ப்ரைஸ் லைன் வந்து டே ஐஆர்எல், அதுக்குள்ள 4 hourோட எஃப்இஜி மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்குள்ளார 15 minute போயிட்டு டிடிஓ கேண்டில் மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நமக்கு இங்கே வந்து என்ன என்ட்ரி கிடைக்குது அதுதான் நம்ம பார்க்கணும். அதாவது கில் ஜோன் டைம்ல நமக்கு கிடைக்கணும், மெயினே அதுதான். ஓகே, ஜஸ்ட் சி 12:30 இந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல நம்ம மார்க்கெட் உள்ளே வர போகிறோம். ஸோ அப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சது வந்து பக்காவாக ஒரு ஐஆர் டைம் ஃப்ரேம் 1 day ஐஆர்எல் ப்ளஸ் 4 hour எஃப்இஜி, அதுவும் ஐஆர்எல் தான் டேப் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஒரு ஏஎம்டி பொசிஷனில் இருக்குது. இங்கே வந்து நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு ஐஆர் த டைம் ஃப்ரேம்லேருந்து அப்போ தான் ஃபர்ஸ்ட் வாட்டி என்ட்ரி போகுது. அங்கே வந்து லண்டன் டிலேடு ப்ரொட்ராக்ஷன் தான் பரவாயில்ல எடுக்கலாம். மிச்ச நேரத்தில் வந்து ஐஆர் டைம் ஃப்ரேமுக்காக லண்டன் டிலேடு ப்ரொட்ராக்ஷன் இருந்தால் எடுக்கலாம். இருந்தாலுமே அது வந்து லோ ப்ராப் தான். இது வந்து என்னோட ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா, ஒரு 4 hourோட பிடிஆர்ஏவோ இல்லை 1 dayவோட பிடிஆர்ஏவோ ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் வந்து ஆக்டிவேட்டே ஆகுதுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு லண்டன் டிலேடு ப்ரொட்ராக்ஷன் இருந்து, அதான் டிலேடு ப்ரொட்ராக்ஷன் மீன்ஸ் மேனிபுலேஷன் மட்டும் இருக்காது, மிச்சபடி எல்லாமே கரெக்டாக நடக்குது. எம்எஸ்எஸ் ப்ளஸ் பிடிஆர்ஏ, கில் ஜோனில் ஹெச்டிஎஃப் டு எல்டிஎஃப் அலைன்மெண்ட் இதெல்லாம் இருக்கா, ஓகே அங்கே ட்ரேட் எடுத்துடலாம். ஓகேங்களா, ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ்னால் இதை உடைக்கும் போது இங்கே எடுத்து விட்டு இங்கே எஸ்எல் வச்சுருவாங்க. நம்ம அப்படி இல்லை, கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி பார்ப்போம். மார்க்கெட்டில் வந்து கான்செப்டை பற்றி பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், லிக்விடிட்டி எல்லாத்துக்குமே பொது தான். நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன், ஐசிடி அதுன்றோம், ஆனால் எல்லாமே வந்து ஒரே இதுதான் குறிக்குது. ஜஸ்ட் இங்கே 12:30 நீங்கள் உள்ளே வரும்போது மார்க்கெட் இங்கே இருந்திருக்கு. ஓகே, இங்கே இருக்கும்போது உங்களுக்கு எம்எஸ்எஸ்லாம் எதுவும் கிடையாது. இதை உடச்சாதான் உங்களுக்கு எம்எஸ்எஸ், பெருசாக எம்எஸ்எஸ் கிடையாது. ஜஸ்ட் இந்த ஐஓஎஃப்டி அடிக்கிறவங்க அடிப்பீங்க 12:40க்கு. எதனால் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இங்கே எம்எஸ்எஸ்ன்றதுக்காண்டிலும் எனக்கு பக்காவாக பிடிஆர்எஸ் ஐஆர் டைம்ல வந்து எல்டிஎஃப் வரையும் அலைன்மெண்ட் ஆயிருக்கு. 1 day ஐஆர் 4 hour எஃப்இஜி. ஸோ இன் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இந்த மாதிரி நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு. அப்படி இல்லையா, பிரேக்கருக்கு தான் நீங்கள் வெயிட் பண்ணணும், வேறு வழி கிடையாது. ஓகே, பிரேக்கருக்கு நீங்கள் வெயிட் பண்ணும்போது கம்பல்சரி இந்த லோவில் தான் நீங்கள் பிரேக்கர் எடுப்பீங்க. ஆனால் எஸ்எல் மட்டும் பெருசாக இருக்கணும். இங்கே பாருங்க, இதுதான் வந்து உங்கள் பிரேக்கராக ஆக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு இங்கே கேண்டில் க்ளோஸு, மறு கேண்டில் இங்கே டேப்பு பார்த்தா தெரியும் இங்கே தொற்றுக்கிறது. ஓகே, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி மண்டே. ஷார்ட் பொசிஷன் என்ட்ரி வந்து லாஸ்ட் டிஜிட் 883. தென் எஸ்எல் எங்கே வைப்பீங்க,
அட்லீஸ்ட் வந்து இந்த கன்சல்டேஷன்ல இருக்கும்போது நீங்க இந்த இடத்துல வைக்கிறதுக்கு பதிலா இந்த ஒரு கேண்டில் ஏற்றி வைக்கணும். என்ன கேட்டா இங்க வச்சா சேஃப். ஓகே, இதுதான் நான் எஸ்எல்லாம் வைப்பேன். தாராளமா நான் இங்கே தான் வைப்பேன். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் இலாக்க மாட்டேன், இங்கே தான் வைப்பேன். ஏன் இங்கே வைப்பேன்னா இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டிஸ் வந்து இந்த விக் எடுத்துட்டு வந்திருக்கு. கடைசியில் ஸ்டாப் அவுட் ஆனது அது. டிபி இந்தியன் மார்க்கெட்ல யாராவது ட்ரேட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கோ. இந்த கேப் டவுன்லாம் வந்து நம்ம ஃபீல் பண்ணணும்னு உட்காந்துருப்போம். நீங்கள் ரொம்பலாம் இருக்க வேண்டாம். இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அரௌண்ட் இது வரைக்கும் வரும்னா நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. இருக்கா இங்கே மார்க்கெட்டில் அசால்ட்டா ஃபர்ஸ்ட் இந்த லோ உங்கள் கண்ணுக்கு தெரியுது இல்லை, இதை ஃபாலோ பண்ணுங்களேன். உங்களுக்கு இதில் 2 hour வரும். இப்போ சப்போஸ் அந்த லோ 2 hour வரலனாலும் நம்ம கிட்ட அதான் சொல்லலான்னு இருந்தேன். நார்மலாக 2 hour ஈஸியாக புக் ஆகிடும். ஓகே, அடுத்தது ட்ரைலிங் பண்ணி 3 hour வந்தால் அட்லீஸ்ட் உங்களோட 70% ஆஃப் த பொசிஷனை க்ளோஸ் பண்ணுங்க 3 RRல. ஓகே, அதுக்கு மேலே 30% பொசிஷனை ஹோல்ட் பண்ணி பாருங்க. அதுவும் செட் ஆகவில்லை என்றால் இப்போ அதை ஹோல்ட் பண்ணிருந்தீங்கன்னா இங்கே வந்து ஆர்டர் ஃப்ளோ தொட்டு உங்களுக்கு இப்படி இறங்கியிருக்கும். நீங்கள் திருப்பி இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுவீங்க. இதை உடச்சி வந்திருந்தா ஓகே, திருப்பி இப்படி போகுது பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும் அட்லீஸ்ட் அதை ஒரு 2 hourல க்ளோஸ் பண்ணலாம் 30% பொசிஷன். புரியுதுங்களா? இல்லை உங்களுக்கு எஸ்எல் அடிச்சுட்டு இறங்க தான் போகுது. மார்க்கெட் வந்து டிலைடு ப்ரொட்ராக்ஷன்னாலே அந்த டிலைடு ப்ரொட்ராக்ஷனை காலி பண்ணுறதுக்கு உடனே வரும். அது டைம் ஃப்ரேமை பொறுத்து. இங்கே வந்து லோவர் டைம் ஃப்ரேம் தான் டிலைடு ப்ரொட்ராக்ஷன் ஆயிருக்கு. அதனால அது அன்னைக்கே வந்து எடுக்குது. இது ஹையர் டைம் ஃப்ரேம்ல டிலைடு ப்ரொட்ராக்ஷன் ஆச்சுன்னா லேட் ஆகும் வந்து எடுக்கிறதுக்கு. ஸோ என்ன கேட்டால் ப்ராக்டிஸில் நான் 3 hour வரும்போது என்னோட என்ட்ரிஸோட மேக்ஸிமம் லாட்டை க்ளோஸ் பண்ணுவேன். உங்களுக்கு 70 சொல்கிறேன், நான் 80% 85% க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு மண்டே வந்து லண்டன் மார்க்கெட்டில் நான் செக்யூர் பண்ணிட்டேன் ப்ராஃபிட். அரௌண்ட் த கில் ஜோன் 1 o'clock நான் என்ட்ரு ஆயிருக்கேன். 140 வெளியே வந்தாச்சு. ஒரு 3 hour ஜிபிபி யூஎஸ்டி பிரேக்கர் பிளாக் என்ட்ரி முடிஞ்சது. அடுத்தது ஒரு 1 hour வந்துடணும். எதுக்கு 1 hourனா நியூயார்க் மார்க்கெட் நெக்ஸ்ட் பார்க்கும்போது 1 hours என்ன ஆச்சுன்னு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, 1 hourல பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது மார்க்கெட்டிங்க எஃப்இஜிலாம் வச்சு. இப்போ உங்களோட நெக்ஸ்ட் ஐடியாவே இந்த இடத்துல எடுக்கலாம்னு சொல்லிட்டு, ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், இது முடிஞ்ச மார்க்கெட்டுன்றதெல்லாம் நான் சொல்லல. டிலைடு ப்ரொட்ராக்ஷன்லேருந்து உருவானக்கூடிய ஹையர் டைம் ஃப்ரேம் நான் நம்ப மாட்டேன். அந்த ஹையர் டைம் ஃப்ரேம்ல ரியாக்ட் ஆகி எம்எஸ்எஸ் பிளஸ் பிடிஆரை வச்சா நான் எடுப்பேன். அங்கே ஃபெயில் ஆகிட்டா வேறு வழி கிடையாது, எஸ்எல்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு போயிடணும். அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்டாப் பண்ணிட்டு ஆக விட்டு எடுக்கலாம் என்ட்ரி. அங்கே நல்லாயிருக்கும். அப்படி எடுத்தால் தான் நல்லது. கிளியராக இருக்கும் இன்ஸ்டியூஷன்ஸோட ஃப்ளோ நெக்ஸ்ட் எங்கே போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா முடிஞ்சது கதை. ஓகே, எந்த விதமான உங்களுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் அகைன் தரலை அந்த டைம் ஃப்ரேமில். இப்போ இந்த டிடியோட வேல்யூ புரியுதா? டிடியோன்னு தான் என்ட்ரி இருக்கும்னு சொன்னது. ஏன்னா மேனிபுலேஷன் வந்து ஸ்ட்ரக்சர் படி இது மேலே போகல, ஆனால் டிடிஓ படி மேனிபுலேட்டட் தானே. டிடிஓ கேண்டில் 11:30 கேண்டில் இதுதான். ஆமாம், ஓப்பன் ப்ரைஸை கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கேன். மேலே போயிருக்கு, மேனிபுலேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இங்கே பாருங்க, இந்த இடம் வரையும் மார்க்கெட் ஃபுல்லாக மேனிபுலேட் ஆயிடுச்சு. அகேன் அந்த பீரியட் தான் இருக்குது. இப்போ திருப்பி கன்ஃபர்மேஷன்ஸ் பாருங்களேன். 15 minute தெரியல, 15 minute ரன்னிங் ஓபி இருக்கு. பட் இப்போ 5 minute பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் சி. இந்த மாதிரி ஒரே அடியா மார்க்கெட்டோட இம்பல்ஸ் இருக்கா? இப்போ வந்து எங்க ப்ரோ நான் எம்எஸ்எஸ் பார்க்கறதுலாம் கேட்கக்கூடாது, அப்போ இந்த லோ வந்து தான் எம்எஸ்எஸ் ப்ரோ அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி மார்க்கெட்டு ஒரே இம்பல்ஸா இருந்தாலும் நெக்ஸ்ட் இப்போ இந்த இந்த கேண்டிலோட ஒரு 4 times 5 times பெரிய நியூஸ் கேண்டில் வரும். அந்த மாதிரி எல்லா மார்க்கெட் சுச்சுவேஷன்ஸ் அமைஞ்சதுன்னா நீங்க வந்து எம்எஸ்எஸ் பார்க்க முடியாது. ஜஸ்ட் உங்களோட ஹையர் டைம் ஃப்ரேமோட பேசிஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம்ல நான் செல்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புல் பேக், ஒரு பிடிஆர் என்ட்ரி, அவ்வளோதான். ஜஸ்ட் இப்போ இங்கே ஒரு புல் பேக் ஆச்சா, நெக்ஸ்ட் ஒரு பிடிஆர் என்ட்ரி. என்ன பிடிஆர் என்ட்ரி? இவன் எனக்கு பிரேக்கர், அவ்வளோதான். இதான் எடுக்க முடியும், வேற எந்த என்ட்ரியும் எனக்கு கிடைக்காது. ஓகேங்களா? இது அரௌண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். இப்போ இதை எனக்கு எடுக்க தெரியல, அகேன் அங்கே வந்து ஒரு புல் பேக்கு, இப்போ ஒரு ஓபி. இந்த 2 என்ட்ரி எடுக்கலாம் நம்ம வேஸ்ட். ஓகேவா? உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணியே சொல்கிறேன். இந்த ஓபி என்ட்ரி, பிரேக்கர் என்ட்ரி கூட விட்டுருங்களேன். அரௌண்ட் நான் இது வரைக்கும் தான் பேசல். திருப்பி நான் ஆசைப்பட மாட்டேன் அந்த ஃபேர் வேல்யூ கேப் கீழே வந்து அந்த கேப் இருக்கு பார்த்தி, அது ஃபில் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு எஸ்எல் வந்து 132, 130ன்னு வச்சுக்கோங்களேன். 130லேருந்து எனக்கு வந்து 485 கிட்ட கீழே விழுது. நியர்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 hour கிட்ட கவர்டு. ஓகேங்களா? ஏன்னா 3 times 130 நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து 390 கிட்ட வந்துடும். அதுலேருந்து திருப்பி ஒரு 90 போயிருக்கு. நியர்லி 3.5 hour மேலே 4 hour கிட்ட ஆல்மோஸ்ட். அது அப்படி இல்லையா? இந்த கன்ஃபர்மேஷன் என்ட்ரி 883 சேம் லெவல் தான் போல. ஆமாம், இதுவும் 883 தான். அங்கேருந்து தான் திருப்பி அப்போ இதுவும் உங்களுக்கு ஒரு இன்னொரு 3 hour கிடைக்கும். ஓகே, இந்த ஓபியோட ஹையில் என்ட்ரி இங்கே வைக்கணுமான்னு கேட்காதீங்க. ஆர்டர் ஃபுல்ல வருது, பர்ஃபெக்டாக இருக்கானா நாங்கள் தான் வைப்பேன். 121
அரௌண்ட் எனக்கு தேவை இந்த ஈக்குவல் லோஸை காலி பண்ணணும். ரிலேட்டிவ் லோஸ் இருக்குல்ல, ரிலேட்டிவ் லோஸ் 3.3 ஆர் வேலை முடிஞ்சு. நமக்கு தேவை ஒரு 8:55 டு அடுத்த மேக்ரோ, ஒரு மேக்ரோ டு ஒரு மேக்ரோ டிரைவ் பண்ணியிருக்கு. ஓகே தான். மேக்ரோஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, எம்எஸ்எஸ்லாம் கொடுத்து பக்காவா டேப் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுச்சு. அதாவது 8:40 முடிஞ்சிடும், ஆனால் அந்த மொமெண்டம் கொடுத்துட்டு போயிடுச்சு. ஓகே, இது ஒரு 3R, இது ஒரு 3.3R, மொத்தம் 6.3R. இதுவே போதுமானது. நீங்கள் 1/2% டிஸ்க் வச்சு தான் 3% பேர் வீக்குக்கு 3% மேக் பண்ணுறது. ஒரு மில்லியனில் 3% மேக் பண்ணும்போது $30K வரும்ன்ற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டாக இருங்க, எந்த அக்கௌண்ட் சைஸாக இருந்தாலும். அப்போ தான் நீங்கள் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகே, நம்மளுக்கு வேலை முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு டே டைம் ஃப்ரேமில் போயிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்க்கணும். இவன் தான் மண்டே கேண்டில். நமக்கு என்னதான் செல்லு கொடுத்தனாலும் அவன் நியூட்ரலாக ஒரு பைக் கடையில் முடிஞ்சிட்டான். ஓகே, நோ ப்ராப்ளம். நம்மளுக்கு இப்போ தான் டேவோட IRL டேப் ஆயிருக்கு, அதனால தைரியமாக இருப்போம். நெக்ஸ்ட் 4 ஹவரில் போயிட்டு எதனா ஒரு PDRS நம்மளுக்கு நாளைக்கு ட்ரேட் பண்ணது உருவாச்சான்னு பார்ப்போம். ஒன்றும் கிடையாது. 3:30. ஓகே, ஒன்றும் இல்லை. அகைன் ஒரு 1 ஹவரில் போயிட்டு TDO மார்க் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். எப்பவும் போல் LKS NYKZல போயிட்டு MSS + PDRI 15 மினிட் ஆர் 5 மினிட்ல பார்த்து நம்ம என்ட்ரி எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ எனக்கு டியூஸ்டே 10:30 கேண்டில். ஓகே, ஓப்பன் பிரைஸ் இதுதான். இதுதான் என்னோட TDO. இதுதான் நம்மளோட TDO. இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே ஒன்றே ஒன்று தெரியும், இது வந்து ஆர்டர் பிளாக். அவ்வளோதான். இந்த ஆர்டர் பிளாக்ல நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதா, கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் என்ட்ரி போடணும். இப்போ இங்கே வந்து இது ஸ்டாப் அண்ட் ஆயிருக்கு. நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ஏமாந்தோமா, இல்லை நம்ம ஸ்டாப் அண்ட் ஆன பிறகு தான் நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்சி ட்ரேட் எடுத்தோமா, இதை போய் நம்ம 15 மினிட்ல பார்த்தா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஜஸ்ட் இங்கே பாருங்க, இது வந்து ஒரு கவுண்டர் என்ட்ரியாக தான் போயிருக்கு. இதை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எடுக்கலாமான்னு சொல்லிட்டு. எடுக்கலாம் மீன்ஸ் இது வந்து A. ஸோ இங்கே M வந்து இதுதான் ஓப்பன் ப்ரைஸு. இந்த ஓப்பன் ப்ரைஸு கீழே நிறைய வாட்டி மேனிபுலேட் ஆயிருக்கு. MSS ப்ளஸ் இது ஒரு PDRA. இங்கே 3 மணிக்கு டேப் ஆச்சு. இந்த பை எடுக்கலாமா, அவங்க விருப்பம். கவுண்டர் ட்ரெண்ட் எடுக்கிறது நான் எடுக்க மாட்டேன். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே உட்காந்துருந்துருப்பேன் தெளிவாக. இவன் வந்து ஒரே ஒரு OB FEG இல்லாதனால இந்த OB சூஸ் பண்ணுறேன். அதாவது 1 ஹவர் ஓபிலேருந்து 15 மினிட் எனக்கு ரீஃபண்ட்மெண்ட் ஆயிடுச்சு, அதனால ஓகே அதை எடுத்துக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு போட்டானுங்க. கீழே இறங்கி வந்து 15 மினிட்லேயே என்ட்ரி சொல்லணும் என்றால் இந்த IOFD கிடைக்கல, ஆனால் யூரோவேஸ்ல கிடைச்சது, அதனால இது SMT. ஓகே, இப்போ எனக்கு இந்த லோ எடுக்கணும். இந்த லோ எடுத்தால் இவன் பிரேக்கர், இந்த 2 கேண்டில் பிரேக்கர், அதை டேப் ஆகுதான்னு பார்ப்பேன். அவ்வளோதான். ஓகே, பாடி க்ளோஸ் இங்கே தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. இது பாடி க்ளோஸ், இது இமீடியட் பிரேக்கர் டேப். அதுக்கப்புறம் இன்னொரு அடியும் டேப் ஆயிருக்கு. அவங்கவுங்க லக்கு இது. இன்னொரு அடி ரீஎன்ட்ரி போகிறதுக்கு டைம் தந்துருக்கு. டியூஸ்டே 8:30 நியூஸு. அதாவது ஹையர் த எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கு, அவங்களுக்கு செல் ஆகும் தான் நியூஸு. பட் அந்த 11,111.8 கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால பை ஆயிருக்கும். அந்த பையான திருப்பி உங்களுக்கு ரீஎன்ட்ரி தந்திருக்கும். பட் ப்ராஃபிட்ஸில் உங்களால் அதை என்ட்ரி போட முடியாது தான். இது 9:15 8:30 எங்கே 8:30 நியூஸ் இதுதான். அப்போது நமக்கு 8:30 அப்போ நியூஸ் வரும்போது நம்ம என்ட்ரி போட்டிருக்க முடியாது. 8:30 PM நியூஸோட 5 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம இங்கே என்ட்ரி போட்டிருக்க முடியும். அப்போ 5 மினிட்ல போய் பார்ப்போம். அப்படின்னா திருப்பி நம்மளுக்கு 9:15 மேக்ரோஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கு அதே என்ட்ரியை நம்ம திருப்பி எடுக்கிறதுக்கு. பார்க்கலாம். பட் ப்ராஃபிட்ஸ் வச்சு மட்டும் நீங்கள் முடிவு எடுக்காதீங்க. இன்னைக்கு ப்ராஃபிட்ஸ், நாளைக்கு உங்கள் ஓன் கேபிட்டலில் பண்ணும்போது அது என்ட்ரி தான். ஸோ அழகாக இங்கே வந்து இந்த லோ உடச்சி இந்த ஓபி சப்போர்ட் ஆகிட்டு திருப்பி கீழே விழுந்து, திருப்பி இந்த ஓபி ப்ளஸ் FEG சப்போர்ட் ஆகிட்டு திருப்பி கீழே வந்து திருப்பி இந்த ஓபிக்கு சப்போர்ட் ஆகுது. அவ்வளோதான். இதுதான் நம்ம என்ட்ரி எடுக்கிறது. இதுதான் உங்களோட 8:30 கேண்டில். நியூஸ் முடிஞ்சுது. அடுத்த கேண்டில் அடிக்கணும்னா அடிச்சிருக்கான். இதெல்லாம் ஸ்ப்ரெட்டு. இந்த என்ட்ரிலாம் நீங்கள் விடக்கூடாது. மிஞ்சி போனால் உங்களுக்கு எவ்வளோ இது 4 தான் டிஃப்ரென்ஸ். GBP USDயோட ஸ்ப்ரெட் வந்து நார்மலாக எல்லா ஒரு ப்ராஃபிட் ப்ரோக்கர்ஸும் ஒரு 2 to 3 இருக்கும். பிப்பட்டில் சொல்கிறேன், பாயிண்ட்டில் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டுக்கூடாது, அப்படி எடுத்துடணும். ஏன்னா நியூஸ் முடிஞ்சு 3 4 இருக்கிறதுலாம் ஒன்று நார்மல். அது யூரோ யூஎஸ்னா 2 இருக்கும், இல்லை 0ல் இருக்கும். ஸோ இங்கே என்ட்ரி எடுப்போம் எடுப்பீங்க. அப்படி விட்டவங்க 5734 ஃபர்ஸ்ட் என்ட்ரி ப்ளஸ் பிரேக்கர் ஹை. தென் என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த லோ
இந்த லோ அதுக்கு தான் இந்த லோ. ஏன்னா நீ ஏஷியன் டைம்ஸ் பெருசு, நீங்கள் அதை ஃபுல்லாக டார்கெட் பண்ண முடியாது. மார்க்கெட் வந்து ரொம்ப மவுண்டம் இல்லாமல் இருக்குது தெரியுதா. ஏஷியன் டைம்ஸ் வந்து 40 தான் இருக்கணும். இந்த லோ ஓகே. இப்போ இந்த லோ வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா 2.3 ஆர் முடிஞ்சது நம்மளுக்கு. இது வரைக்குமே நம்மளுக்கு ரொம்ப போதுமானது தான். ஸோ நம்ம மண்டே ஆல்ரெடி மேக் பண்ணிட்டோம். இது ஒரு 3R, இது ஒரு 3.3R, இது ஒரு 2.3R, அந்த 3.6 ஆகிடும். ஸோ 336, இது ஒரு 28, 8.6R உங்களுக்கு 2 டேஸில் மேக் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு கிடைச்சது நியூயார்க் என்ட்ரி. இந்த கவுண்டர் என்ட்ரி என் கணக்கில் வராது. அகைன் டே டைம் ஃப்ரேம் பாருங்க என்னாச்சு. ஏன்னா நம்ம ஏஎம் வந்து ட்ரேட் பண்ணிட்டு படுத்துருவோம், பிஎம் என்ன ஆச்சுன்னு தான் நம்மளுக்கு மறுநாள் தெரியும். அந்த கேண்டில் முடிஞ்சது சுத்தம். இவனும் சரியா முடியல, ஜஸ்ட் இந்த லோ மட்டும் தூக்கிட்டான். அப்போ இவனை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, செல் சைடில் முடிஞ்சிருந்தானா டியூஸ்டே ஐ ஆஃப் த வீக்காக கருதலாம். இப்போ பை சைடில் தூக்கிட்டு போயிட்டு ஒரு நியூட்ரல் கேண்டில் முடிச்சிருக்கான். இது லோ ஆஃப் த வீக்காகவும் அவனால் ஐ ஆஃப் த வீக்காகவும் அவனை நியூட்ரல் கேண்டிலாக இருக்கு. மேக்ஸிமம் வந்து லோ ஆஃப் த வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். சரி, ஐ ஆஃப் த வீக் வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா செல் ஆர்டர் ஃபுல்ல இருக்கும், செல் ஐஆர்எல் அப்படி ஆகணும்னா ஏற்றுக்கணும். ஓகே, டியூஸ்டே லோ ஆஃப் த வீக் நம்ம இருக்கிறதே வந்து டிஸ்கவுண்டோட ஐஆர்எல் இங்கே ட்ரைன் பண்ணலாம், 0.5 போகலாம்னு சொல்லிட்டு நம்ம தான் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த என்ட்ரிக்கு மூவ் ஆன் பண்ண பார்க்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஓகே, ஜஸ்ட் டைவ் டு த 4 hour டைம் ஃப்ரேம். ஏன்னா இதோட நம்ம என்ட்ரி முடியுது. அதுக்கப்புறம் தேர்ஸ்டே ஃப்ரைடேலாம் வந்து தேங்க்ஸ் கிவிங் டே, பிளாக் ஃப்ரைடே, நமக்கு என்ட்ரி கிடையாது. வெனஸ்டே இங்கே தான் நம்ம வரப்போகிறோம். வெனஸ்டே கேண்டில் இந்த 2 கேண்டில் ஒன்றும் இல்லை. 11:30க்கு 1 hour கழிச்சு தான் உள்ளே வருவோம். எப்போவும் நம்ம போயிட்டு டிடி வந்து மார்க் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி டீலிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த I2 வச்சது அப்படியே தான் இருக்குது. இந்த ஓபி இன்னும் ஆக்டிவேட் ஆகல. இந்த எஃபிஜில் தான் மார்க்கெட் வந்து 2 நாளாக சுற்றிட்டு இருந்திருக்கு. 1 hour உள்ள போவோம். வெனஸ்டேவோட டிடிஓ 10:30 கேண்டில், அதாவது நியூயார்க்குக்கு நைட்டு 12 மணி முடிஞ்சு. சி ஏஷியன் மார்க்கெட் ஃபுல்லாக அக்யூமுலேஷன். டிடிஓக்கு கீழே வந்துட்டு மேனிபுலேஷன் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஏ இது எம்மு டி அப்படியே போயிருக்கு. இதில் வந்து 5 minute போட்டவங்க போடலாம். இங்கே எப்படி வந்து நீங்கள் கவுண்டர் என்ட்ரி அலோவ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுவுமே சுத்தமாக என் பிளானில் கிடையாது. ஏன்னா நான் யோசிக்கிறது இந்த இடத்துல எஃபிஜிலேருந்து மார்க்கெட் ட்ராப் ஆகுமா, இங்கே டேப் ஆகும்போது அங்கே கன்ஃபர்மேஷனே கிடைக்கல. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கன்ஃபர்மேஷனே கிடைக்காம மார்க்கெட் உடச்சிட்டு மேலே போகிறது. கவுண்டர் என்ட்ரி எடுக்கிறோம், அது வரைக்கும் பிடிக்கணும்னா இதை பிடிப்பாங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா ஜஸ்ட் இந்த ஒரு ஐயர் லோக்கெலாம் நான் வந்து மார்க்கெட்டில் பையின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஐயர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் இந்த ரேஞ்சில் சுற்றிட்டு இருக்கு, அவ்வளோதான். இப்போ அதை உடச்சி அவன் ப்ரீமியமுக்கு போகிறான். அதாவது எனக்கு டிஸ்கவுண்ட் இருக்கக்கூடிய ஐஆர்எல் வேண்டாம்னு சொல்லிட்டு ப்ரீமியமோட ஐஆர்எல் போகிறாங்கன்னா சப்போர்ட் பண்ணலாம். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி லோன் என்ட்ரி எடுக்கிறதுக்கு பதிலாக ஐயில் போயிட்டு பிரேக்கர்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்பேன். ஸோ இது லண்டன் மார்க்கெட் எடுக்கிறவங்க எடுத்துருக்கலாம். 12:30 வேணா அங்கே அந்த கவுண்டர் என்ட்ரி நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் எப்படி போயிருக்கோம் 5 minute. எனிதிங் எதனா ஒரு பிடிஆர் வச்சுட்டு தான் போயிருக்கோம் யூஸ்ஃபுல்லாக. அவனே ஒரு பிரேக்கர் தான் வச்சுட்டு போயிருக்கான். இந்த பிரேக்கர் இங்கே டேப் ஆகிருக்கு. இயர்லியராக மார்க்கெட் உள்ள வரவங்க தான் அதெல்லாம் பிடிக்க முடியும். நான் 1 மணிக்கு தான் வருவேன்றவங்க எதுவும் பண்ண முடியாது. ஓகே, இந்த பிரேக்கர் வச்சுட்டு கவுண்டர் என்ட்ரி வந்து நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு 2 hour எதிர்பார்க்கன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு மேலே நான் ஃபஸ்ட்டு சொல்லவே மாட்டேன். 5795, அதாவது கவுண்டர் என்ட்ரி மீன்ஸ் கன்ஃபார்ம் ஆகணும். ஐயர் டைம் ஃப்ரேமே கன்ஃபார்ம் ஆகணும், கவுண்டர் தான் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த என்ட்ரியில் தான் நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். லாங் பொசிஷன் 5795. லோ எஸ்எல் எங்கன்னா இந்த ஒரே ஒரு கேண்டில் பிரேக்கர்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் வைக்கக்கூடாது. நம்மளே வந்து மேனிபுலேஷன் ஆகிற மாதிரி இருக்கிறோம். இங்கே தான் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் நியாயமாக. முடிஞ்ச மார்க்கெட்டில் யார் வேணாலும் நான் வேணாலும் சொல்லலாம். ஸோ இதில் வந்து எனக்கு இந்த எஃபிஜி வரைக்கும் தான் செல்லு 1:2 கருதும் போது எனக்கு இங்கே தான் வருது. அது வரைக்கும் தைரியமாக உட்காந்துருக்கணும். அந்த எஃபிஜியில் செல் ஆயிடுமான்னு வச்சுருந்தீங்கன்னா ட்ரையல்லாம் நிறைய பேர் பண்ண முடியாது. இது வரைக்கும் உட்காந்துருக்க மாட்டீங்க கன்ஃபார்மாக. உட்காந்துருந்தால் 2.7 இல்லைனா 2 hour அவ்வளோதான் கவுண்டர் என்ட்ரி. இதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. ஓகே, திஸ் இஸ் நாட் இன் அவர் லிஸ்ட். நீங்கள் வேணால் வச்சுக்கோங்க இதை. நெக்ஸ்ட்டு எனக்கு ஒரு 1 hour போயிட்டு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு நியூயார்க் மார்க்கெட்டுக்கு ரெடி ஆகிடணும். நியூயார்க் மார்க்கெட் தலைமை இங்கே வந்துட்டான். அரௌண்ட் 18:30 இங்கே நிற்குது. மார்க்கெட் வந்து உடச்சிருச்சு, முடிஞ்சிருக்கு. அது அவ்வளோதான், உடச்சாச்சு. ஓபிலாம் உடைக்க போகுது. ஓகே,
இங்கே உடச்சாச்சு. நான் 15 மினிட்ல போயிட்டு பிரேக்கர்ஸ் தான் பார்க்க விரும்புவேன். ஏன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் பர்ஃபெக்டாக இருக்குது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். ஓகே, உடனே பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் ஒன்று எஸ்எம்சி சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க. சாரி, எஸ்எம்சி கான்செப்ட் ஓடிட்டேன் நான். ஸோ இவன் தான் எனக்கு வந்து கரெக்டாக மார்க்கெட் ஓப்பனிங். ஐ திங்க் நம்ம இப்போ இங்கே இருக்கிறது வெனஸ்டே ஏதோ சம்திங் நியூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 12:30 AM அது வேணாம். 7க்கு வந்து 2.8 ஓகே நியூஸஸ் இருக்கு. கிளைம்ஸ் ஆமாம், டர்ஸ்டே லீவ்ன்றதால கிளைம்ஸ் வந்து வெனஸ்டே மாற்றி போட்டானுங்க. ஓகே, அப்போ அந்த நியூஸ் கேண்டில்ஸ் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. டேட்டா ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளால வந்து அந்த நியூஸ்ல ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ 7 வந்து 2 நியூஸ், 8:30 இன்னொரு நியூஸ், 2 நியூஸ் சினாரியோ இருக்கும்போது ஒரு நியூஸ் மேனிபுலேஷன் பண்ணணும், இன்னொரு நியூஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் தரும். இல்லை நியூஸ்க்கு முன்னாடி மேனிபுலேஷன் நடத்த முடிச்சிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தரும், செகண்ட் நியூஸ் ரீடிஸ்ட்ரிபியூஷன் தரும், இல்லை தராமல் அப்படியே ஆகி பேத்திட்டு போயிடும். இதுதான் நடக்கும், வேற எதுவும் பெருசாக நடக்காது. ஸோ 7 o'clock பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கிட்டு மேலே போய் நிறுத்திட்டானுங்க ஒரு 2-4 மணி நேரம் கேண்டில். அதுக்கப்புறம் வந்து இந்த எஃப்இஜியில் நீங்கள் என்ட்ரி அடிச்சிருக்கலாம். ஓகே, ஹையர் டைம் ஃப்ரேம்ல எங்கே போய் எஸ்எல் வைக்கிறது நிறைய பேர் டவுட் இருக்கும். சிம்பிள், நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கிற ஓபியும் உங்கள் எஸ்எல் தான். ஸோ அதுதான் இங்கே கதையை முடிச்சிட்டானுங்க இந்த இடத்துலையே. ஸோ அதுக்கடுத்தது எஸ்எல் வைக்கிறதுனா இந்த விக்கை தான் வைக்கணும். ஆனால் அந்த விக்கு வரைக்கும் உடனே எடுத்துன்னு போவானுங்கன்னு தெரியாது, அதனால இந்த மாதிரி வைப்பாங்க. ஓகேங்களா? இல்லைனா இந்த பாடி வரைக்கும் வைப்பாங்க. இந்த பாடி வரைக்கும் 15ல் போய் நம்ம எப்படி இருக்கு எஸ்எல்னு பார்ப்போம். நம்ம தலைவன் டிபி அங்கே இருக்கான். இது என்ன லைன் தெரியுதா? ஐஆர்எல். $26,400. இந்த ஓபியில் உட்காந்துருந்தோம் கெத்து தான், ஆனால் அதெல்லாம் சும்மா முடிஞ்சோடனே பார்த்துட்டு சொல்லிடலாம். ரியலில் அவனுக்கு தெரியும் எங்கே என்ட்ரி போட்டிருப்பான். இதுதான் நம்ம டிபி 3R. இங்கே வந்து என்னன்னா மார்க்கெட் எனக்கு வந்து என்ட்ரி கொடுத்தது 8:15. பர்ஃபெக்ட் மேக்ரோ சினாரியோஸ் எனக்கு வந்து என்ட்ரியை ட்ரைவ் பண்ணிடுச்சு. அதாவது ஃபண்டமெண்டல் ட்ரைவ் த மார்க்கெட், டெக்னிக்கல்ஸ் டைம் த மார்க்கெட்ன்ற மாதிரி கரெக்டாக முடிஞ்சது எனக்கு 8:15க்கு. நெக்ஸ்ட் அந்த ஒரு 2 கேண்டில்ஸ் எனக்கு வந்து என்ட்ரி ஒரு இனிஷியேட் பண்ணி விட்டானுங்க. ஸோ அரௌண்ட் அடுத்த, அதாவது 8:20 to 8:40, அது 9:20 எங்க இதுதான் ஒரு 9:20 9:40 இது வரைக்கும் போச்சு இல்லை மார்க்கெட்டு. நான் என்ன சொல்ல வரேன், மார்க்கெட்டு நம்மளுக்கு தேவையான செஷனுக்குள்ள என்ட்ரி ரீச் ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்குள்ளேயே அவன் பல வாட்டி உங்களுக்கு வார்னிங் பண்ணியிருக்கான். நான் இந்த சொச்சமான ப்ராஃபிட்டுக்கு ஆசைப்படுன்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இந்த ஒரு பிப்புக்கு, அதுக்கு சொல்ல வரேன். ஸோ கரெக்டாக 3Rன்றது உங்களுக்கு பல வாட்டி வந்திருக்கு. நீங்கள் எனக்கு இங்கே தான் நிற்பேன் அப்படின்னு நின்னீங்கன்னா நீங்கள் காலி. ஸோ 3R புக் பண்ணியிருக்கணும். இல்லை போகும், நான் வேணான்னு சொல்லலை, அந்த ஆசை தான் எல்லாருக்குமே. ஹோல்ட் பண்ணணும், ஸ்வாப்பிங் சார்ஜஸ் இருக்கும், ஸ்வாப் ஃப்ரீ அக்கௌண்ட் இருந்தால் ஓகே. ஸோ ஹோல்ட் பண்ணியிருந்தா மொத்தமாக இந்த ஃபீஜ் வரைக்கும் முடிச்சிருப்பானுங்க. ஒரு 4.1ன்றது 4Rன்னு வச்சுக்கலாம். இது நடந்திருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு பேங்க் ஹாலிடேஸ் எல்லாம் ஒர்க்கிங் டேஸ்ல எவ்வளோ ப்ராஃபிட்? 3, அதுதோ இது ஒரு 3 மண்டே, இது இன்னொரு 3, 6.3, தென் இது 2.3, மொத்தம் 8.6. அதுக்கப்புறம் இங்க ஒரு 3, 11.6 3 டேஸ்ல 11.6 11 ஹவர்னு வச்சுக்கோங்க. 5.5% 0.5 ரிஸ்க் எடுத்த அக்கௌண்ட்ல, 11.5% பெர் பர்சன்ட் ரிஸ்க் எடுத்த அக்கௌண்ட்ல. இது அதிகமான அலோகேஷன் வச்சிருக்கோம் பண்ணுவோம்னா எனக்கு தெரியாது. பட் 100K இல்லை ஒரு 200-300K இருக்கவங்க தாராளமாக பண்ணலாம். இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடிஞ்சது. இதுவே வந்து உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு போனால் கூட பெர் மந்த்து 1 லட்சம் பேக்கேஜ் வாங்கியிருந்தா கூட 1 வருஷம் சம்பளம் இதில் கவர் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் கால்டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ ட்ரேடில் நான் இதெல்லாம் தாண்டி வருவோம் ப்ரோ, அதுக்கு தானே ட்ரேடே வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியாலிஸ்டிக் கெயின்ஸ் நீங்கள் மேக் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். இதுதான் நம்மளுக்கு முடிஞ்ச வெனஸ்டே கேண்டில் தூக்கிட்டு போய் மேலே நிறுத்தினது. ஓகேயா? இன்னும் நம்மளுடைய இந்த அட்மோஸ்ட் லெவலில் ஃபெயில் பண்ணல. அதை ஃப்ரைடே தான் பண்ணியிருக்கான். பட் நம்ம வந்து தேர்ஸ்டே லீவு, மார்க்கெட்டை தொடர்றதே வேஸ்ட். தேர்ஸ்டே அடுத்தது ஃப்ரைடேவும் தொடர்றதே வேஸ்ட். நான் அவ்வளோதான் சொல்லுவேன். அதை மீறி ஃப்ரைடே பண்ணவங்களும் பண்ணியிருப்பீங்க. நம்ம அங்கே ட்ரேட் எடுக்கல ஃப்ரைடேஸில். ஸோ மறுநாள் இது வந்து தேர்ஸ்டே,
யூஎஸ்டி லீவு அழகா இதெல்லாம் வந்து எனக்கு அக்யூமுலேஷன், இது மேனிபுலேஷன், இது எம்எஸ்எஸ், இங்கே எனக்கு என்ட்ரி இது வரைக்கும் இருந்தது, இது டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே சந்தோஷம், எடுத்துரு. நெக்ஸ்ட்டு எனக்கு ஏஷியன் டைஜர் பெருசாக இருந்திருக்கும். கட்டுப்பாடோட தான் இருந்திருக்கு. லண்டன் பறந்து மேலே போயிட்டு திருப்பி நல்லா கீழே விழுந்து திருப்பி நல்லா மேலே போயிருக்கு. இதெல்லாம் எப்படி ட்ரேட் பண்ணியிருப்பீங்க எனக்கே தெரியல. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் 11.6 ஆர் ஜிபிபி யூஎஸ்டி லாஸ்ட் வீக் ஆஃப் த நவம்பர் சூப்பராக நம்ம மேக் பண்ணியாச்சு. தேங்க்யூ கைஸ்.